அன்புத்தமிழ் மக்களே வணக்கம். மனித இனத்துக்கு விரோதியான நேத்தன்யாகுவை கம்பி எண்ண வைக்க வேண்டும். பாலஸ்தீனர்களை அநியாயமாக படுகொலை செய்து அவரை உலக கோர்ட்டில் ஏற்றி விசாரித்து கடுங்காவல் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தா ரொம்ப நல்லது. இஸ்ரேல் என்ற நாடு உருவாவதை நியாயமான முறையில், ஜனநாயக முறையில், காந்தீய வழியில் எதிர்த்து போராடிய ஹமாஸ், ஹிஸ்புல்லாக்களை தூக்கி போட்டு பந்தாடிய கொடூரனை நிச்சயம் கொல்ல வேண்டும். அப்பத்தான் பாலஸ்தீன அரபிகளின் ஆத்திரம் அடங்கும். எங்களை பொறுத்தவரை யூதன் என்றாலே யூஸ்லெஸ் மனிதன். இஸ்லாமியர்களை விரைவாக அல்லாவிடம் அனுப்பிய அந்த உச்சி மண்டையில் குல்லா போடும் அவர்களுக்கு உச்சி மண்டையிலேயே ஒரு அடி அடித்து சரியானபடி தூக்கு தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். இஸ்லாமிய தீவிரவாதம் தலைத்து ஓங்கி வளர்ந்துவிடக்கூடாது என்று தடுத்து நிறுத்த அவன் யார்? நடுரோட்டில் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக நமாஸ் பண்ணக்கூடாது என்று சொல்ல அவனுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? காலையில் 4:30 மணிக்கு வாங்கு விழித்து லவுடு ஸ்பீக்கரில் தூங்கிக் கொண்டு இருப்பவர்களை தட்டி எழுப்பி அழைத்து மற்றவர்கள் தூக்கத்தையும் கெடுக்கக்கூடாது என்று சொல்ல யூதனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நீ வேணுமானா உன் தேவனை காலையில் 3 மணிக்கே வாங்கி விழித்து கும்பிட்டுக்கோ. உன்னை யார் வேண்டான்னு சொன்னது? யார் தடுத்தார்கள் உன்னை? எங்களை சொல்ல நீ யாரியா? நீ என்ன கோபாலபுரத்திலேயா பிறந்திருக்க? அல்லாவை காலையில் எழுப்பி விடுவதே நாங்கள் தான். அது தெரியுமா உனக்கு? வெள்ளிக்கிழமையானா நல்லா தூங்குற மனுஷன் அவர். வேலைக்கு போகணும்னு கொஞ்சமும் வடவர்த்தனம் இல்லாதவர். பாலஸ்தீனர்கள் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் மட்டும் செவனேன்னு அங்கே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கலாமா? அதனால தான் வாங்கு விழிக்கிறோம். யாருடைய தூக்கத்தையும் கெடுப்பது எங்களது ஏகபோக உரிமை. அவர்களை நிரந்தர தூக்கத்தில் ஆழ்த்துவது, தூங்க வைப்பது எங்களது கடமை. அதை நீங்கள் கேள்வி கேட்பது மடமையிலும் மடமை. ரீஜனல் செக்யூரிட்டி என்ற பாதுகாப்புக்காகத்தான் பாகிஸ்தான், துருக்கி, சவுதியுடன் ஒரு கூட்டணி போட்டு செயல்பட ஆரம்பித்துள்ளோம். பயங்கரவாதிகளை தயாரித்து அனுப்பும் பாகிஸ்தானுடன் கூட்டு சேர்ந்தால்தானே ஒரு பயங்கரவாதி என்ன செய்வான், எப்படி சிந்திப்பான், எப்படி ஒரு நாட்டை அழிப்பான் என்பது நமக்கு தெரியும். ஐயையோ, வாழ்க்கையில் எல்லாம் போச்சே, இனி கோயில் குளம் என்று போகலாம் சுத்தலாம் என்று முடிவெடுத்தால் அது விவேகமான முடிவாக இருக்குமா? அது சனாதனிகள் செய்யும் வேலை இல்லையா? ஹமாஸ் போன்ற சாமானியர்கள் அதை செய்வார்களா? பாகிஸ்தானிய மூளைக்குத்தான் ஒரு பயங்கரவாதி எப்படியெல்லாம் கொலை செய்யலாம், செயல்படலாம் என்பது எல்லாம் தெரியும். அதன் மூலம் ஹூத்திஸ் மூளை எப்படி இயங்கும், எப்படி அதை இயங்க வைக்கலாம், ஏவுகணை எப்போ விடுவான், எப்போ பிச்சை எடுப்பான் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவனை நம்ம இஷ்டத்துக்கு முடக்கி வைக்க முடியும். அதற்காகத்தானே இஸ்லாமிய நேட்டோ நாடுகள் கூட்டணியை நாங்கள் போட்டோம். ஜெருசலத்தை தலைநகரமாக கொண்டு பாலஸ்தீனம் என்ற நாட்டை உருவாக்கியே தீர்வோம். அதுவரையில் சளைக்காமல் தயங்காமல் நாங்கள் செத்துக்கொண்டே இருப்போம். ஜெருசலம் எங்களது லட்சியம், பாலஸ்தீனம் எங்களுக்கு நிச்சயம். அது நிச்சயம் எழுதப்பட போகிற வரலாறு, புவியியல், சயின்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷு. இஸ்ரேலியர்கள் 2ஆம் உலகப் போரின் போது எப்படி 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டார்களோ, எப்படி இருந்தார்களோ, அதுபோல அவர்களை ஆக்கப்போவது எங்களது நிச்சயமான லட்சியம். அதை எந்த கொம்பனாலும் வந்து மாற்றி அமைக்க முடியாது. முயன்றால் கொம்பு உடைஞ்சு போயிடும், வேற ஒன்றும் இல்லை. சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணத்தை நிறுத்திவிடலாம் என்று நினைப்பது போல் ஜெருசலத்தை இஸ்ரேலின் தலைநகரமாக அறிவித்து விட்டால் பாலஸ்தீனம் என்ற நாடு உருவாகாமல் தடுக்கப்படும் என்று இஸ்ரேல் போடுவது ஒரு பகல் கனவு. அந்த கனவை நாங்கள் கலைத்து விடுவோம். இப்படி வாய்ச்சவடால் விட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது டமாஸ்கஸில் இருந்து புதுசாக ஒரு கதறல் கேட்கிறது. பெய்ட் ஜின் நகரில் இஸ்ரேலிய விமானங்கள் பறந்து வந்து அத்துமீறி தாக்கிவிட்டு போயிருக்கிறது. விமான ஓடுதளங்கள் சேதமடைந்து இருக்கிறது. சிவிலியன் டிரெஸ்ஸில் இருந்த பயங்கரவாதிகள் பொதுமக்களாக அங்கு செத்து சிதறி கிடந்தார்கள். அங்கு துருக்கிய படைகள் பலவீனமாக இருந்த சிறிய படைகளுக்கு ஜீவன் டோன் டானிக்க வாயில ஊத்தி கொண்டு இருந்ததாக சொல்லுகிறது இஸ்ரேல். மறுபடியும் எழுந்து நின்று அவர்கள் ஆட்டம் போடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தான் அவர்களை நாங்கள் தாக்கினோம் என்கிறது இஸ்ரேல். இதை அங்க போய் சொல்ல இஸ்லாமிய இராணுவ மந்திரி இஸ்ரேல் கட்ஸ், இந்த தாக்குதல் எத்துடன் நிற்காது. துருக்கி ஆக்குபைடு சிரியாவில் உள்ள துருக்கி படைகளின் அனைத்து துருத்திகளும் அறுத்து ஒடுக்கப்படும். அதுவரை தொடரும் இந்த தாக்குதல் என்று இஸ்ரேல் கூறியதும்
துருக்கிய படைகள் துருத்திகளை பொத்தி கொண்டு பின்வாங்கிவிட்டன. எந்த ரூபத்தில் மாறுவேஷம் போட்டு வந்தாலும் இவன் கண்டுபிடிச்சு தாக்கி போடுறானே படுபாவி. அங்காரா டமாஸ்கஸுடன் கொஞ்சம் நெருங்கி கொஞ்சி குலவி பழகினாலே தாய்மாமன் மாதிரி வந்து அந்த லவ் டெவலப் ஆகிறத கட் பண்ணி விட்டுறானே, தடுத்து போடுறானே. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்க வச்சு நம்மளையும் போரில் குதிக்க வைக்க இஸ்ரேல் நடத்தும் சதி இது. நமக்கா தெரியாது? இதை மாதிரி எத்தனை நாங்கள் பார்த்துருக்கோம். இஸ்ரேல் ஏமாந்து போகும்படி நாம் அமைதியாக இருந்து அமைதி மார்க்க வேலைகளை சைலண்டாக செய்துவிட வேண்டியதுதான், வேற வழி இல்லை. இஸ்ரேல் சிரியாவில் உள்ள துருக்கி படைகளை தாக்கி அச்சுறுத்தல் உண்டு பண்ணுகிறதே என்று அமெரிக்க ஜோதிடரிடம் நிருபர்கள் கேட்டதற்கு, துருக்கி பார்க்க முடியாத இடத்தில் எனக்கு அச்சம் இருக்கு என்று அவர்கள் சொல்வதெல்லாம் சுத்த பொய். அதனுடைய நாக்கில் தான் சனி இருக்கிறது. அதை நானே பார்த்தேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதற்கு பரிகாரம் செய்யத்தான் ட்ரோனை விட்டு துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓட வைத்து இருக்கிறது இஸ்ரேல் என்று உடுக்கையை எடுத்து அவர் அடித்து விட்டார் அந்த அமெரிக்க ஜோதிடர். உங்க வளர்ப்பு மகன் நேத்தன்யாகுவை கொஞ்சம் கண்டிச்சு வையுங்க சாமி. எடுத்ததுக்கெல்லாம் துருக்கி எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு, அதை நாங்க தாக்குவோம் என்று இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக்கிட்டு எங்களை தாக்க வந்துடுறான். என் முகத்தை நல்லா பாருங்கோ, பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்கு, அவ்வளவு பயங்கரமாவா இருக்கு என் முகம். ஸ்கூல் பிள்ளைங்க கூட என் முகத்தை பார்த்தா மிஸ்டர் பீன் வாரான் கூவி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நான் நேத்தன்யாகு கிட்ட போய் ஓப்பனா சொல்ல முடியுமா? உங்ககிட்ட தான் இதெல்லாம் சொல்ல முடியும் என்று ட்ரம்புக்கு போனை போட்டு மூக்க சீந்தினாராம் எட்ரோகன். அதற்கு ட்ரம்ப், நானும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீயும் அழுகிற மாதிரி அழுது விடு என்று இஸ்ரேலிடம் சொல்லி இருக்காரு. அபு அல் சுகர் ஏர்பேஸை இஸ்ரேல் தாக்கியதற்கு அமெரிக்கா இஸ்ரேலை வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதே மாதிரி நாமளும் தாக்கப்படுவோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி நெஞ்சனாக அச்சப்படுகிறார்கள் அவர்கள். இந்த விளையாட்டை இத்துடன் நிறுத்திக்கோப்பா என்று ட்ரம்ப் கடுமையாக பயங்கரமாக உறக்க கத்தி கண்டித்து இஸ்ரேலை எச்சரித்திருக்கிறாராம். நானே மத்திய கிழக்கில் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வருவதற்காக F-35, F-16, F-15 விமானங்களை வச்சு கடுமையாக போராடி பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீ இடையில பூந்து புட்ட வைக்கிறியே என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சவுதி அரேபியாவை ஹூத்திஸ் தாக்கி 100 அரபி மக்கள் இறந்துள்ளார்களே, அதை நீங்கள் கண்டிக்க மாட்டீர்களா? அதற்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க, என்ன பதிலடியை தரப்போறீங்க என்று ட்ரம்பை மடக்கினார் நேதன்யாகு. அது வார் எஸ்கலேஷனாக உங்களுக்கு தெரியவில்லையா? அவனுக்கு தட்டுல சோறு போட்டு வளர்க்கறதே ஈரான் தான். அது உங்களுக்கு தெரியாமலா இருக்கு? வெறிநாய் கடிகளுக்கு ஊசி போடும் டாக்டர் நான் தான் என்று சொல்ல மாட்டேன், செய்து காட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறாரு நேதன்யாகு. ஹார்முஸ் நீரிணை மேப் ஒன்றை வெளியிட்டு எக்ஸ் வலைதளத்தில் ட்ரம்ப் இது அமெரிக்காவின் புதிய கடல் பகுதி என்று ஒரு வரைபடத்தை மேப்பாக வெளியிட்டு இருக்கிறார். அது ஈரானை மட்டுமல்ல ஹூத்திஸ்களையும் கடுப்பேற்றி விட்டது. 20 எண்ணெய் கப்பல்கள் UAE, கத்தார், சவுதியில் இருந்து ஒமான் கடற்கரையை ஒட்டிய கடல் வழியாக வெளியேறி இருப்பதை அறிந்து ஈரான் செமகாண்டாகிவிட்டது. ஹூத்திஸ்களும் துடிப்பதை பார்த்து தெற்கு ஏமனை ஆளும் ஜியா அல் ஜிந்தானி பிரைம் மினிஸ்டர் ஹூத்திஸை நாம தாக்கும் நேரம் வந்துவிட்டது, ரெடியாக இருங்கள் மக்களே என்று கூறியிருக்கார். சவுதியின் 10 எண்ணெய் கப்பல்களில் தீபமேற்றி அது அணைக்கப்பட்டது. 10 சவுதி இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள், 8 சவுதி டேங்கர்கள் அளிக்கப்பட்டுள்ளது என்று ஹூத்திஸ் படை ஒரு கணக்கு சொல்லுகிறது. அமெரிக்கா அதற்கு பழி வாங்கும் என்பது ஹூத்திஸ்களுக்கும் நல்லாவே தெரியும். சாவது ஒரு முறை, அது இந்த அரபி மொழிக்காக சாகட்டுமே என்று வசனம் பேசிக்கொண்டு ஹூத்திஸ் யாரை பின்பற்றுகிறது என்று காட்டுகிறது. அனைவரையும் அது குழப்பிக் கொண்டிருக்கிறது. குட்டையை குழப்பி நானும் அதே குட்டையில் ஊர்ன மட்டதான் என்று அந்த குட்டையில் ஊறிக்கொண்டிருக்கும் ஹூத்திஸ் மாடுகள் வெளியேற மறுக்கிறது. F-35 யானையை அந்த குட்டைக்குள்ள இறக்கி விட்டுட வேண்டியதுதான், அப்பதான் குட்டை கிளியர் ஆகும் என்று அமெரிக்கா முடிவெடுத்து விட்டது. நாமும் வெயிட் பண்ணி பார்ப்போம், அடுத்த வீடியோவுக்கு ஏதாவது கண்டென்ட் சிக்குதா என்று நாமளும் பார்ப்போம். வரட்டா சாமி, ஜெய் ஹிந்த்.